இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் யாக்கோபு 1:12 நாம் வாசிக்கின்ற பொழுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் நிமித்தமாக நாங்கள் வெகுவாய் சோதிக்கப்பட்டோம், வெகுவாய் பாடுபட்டோம். கிறிஸ்து உங்களில் உருவாகும்படியாக கற்ப வேதனைப்பட்டோம். அது மாத்திரமல்ல, சோதிக்கப்படுகையிலே ஆண்டவர் எங்களுக்கு அதிகமாய் உதவி செய்தார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். சோதிக்கப்பட்ட பின்பு அவன் உத்தமன் என்று விளங்குவானாகில் கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார், அதை அவன் பெறுவான் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய மனிதர்களே, கர்த்தருடைய வார்த்தையை அங்கும் இங்கும் ஓடி அறிவிக்கிற சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாய் நீ வெகுவாய் பாடுபடலாம், வெகுவாய் துன்பப்படலாம், அடிக்கப்படலாம், ரத்தம் சிந்தப்படலாம். ஆனால் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகின்ற அந்த அனுபவத்திலே ஆண்டவருக்கு முன்பதாக நாம் உத்தமர்களாய் காணப்படுகின்ற பொழுது கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின வாடாத ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட நாம் தொடர்ந்து ஓடுவோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கிறார், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் மடிந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அனுபவம் கூட காணப்பட்டாலும் நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வாடாத ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதை மனதிலே கொண்டு நாம் தொடர்ந்து ஓடுவோம். ஆண்டவருடைய அன்பிலே பலமாய் நிலைத்திருப்போம். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.